வணக்கம். உலகில் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே மற்றும் ஜோதிட ஞானிகளே, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் வித்தியதை ஜென்ம பத்திரிகா. மாதாபிதா குரு அருளாலும் நவகோள்களின் ஆசியுடனும் பஞ்சபூதங்களின் அருளாலும் இந்த நாள் இனிய நாளாக கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு. எனவே ஜோதிடத்தின் உடைய ஆழம், கடல் ஆழம் அனைத்தையும் அறிந்தவர்கள் பலரும் இல்லை, சிலரும் இல்லை. எனவே இந்த பதிவில் ஜோதிடத்தின் ஒரு சூட்சுமங்களின் அறிமுகமாக நாம் இந்த ஜோதிடத்தில் ஒரு சில பகுதிகளை நாம் இந்த பதிவுகளில் பார்த்து கொண்டு உள்ளோம். எனவே ஜோதிடத்தில் அனைத்தையும் அறிந்தவர்கள் சிலரும் இலர் 100 ஆண்டுகளை கடந்தவர்களும் இந்த வடமொழியில் உள்ள மூல நூல்களிலிருந்து காப்பி அடித்து அல்லது அதனுடைய பிரதிகளை எடுத்து அதனை பின்பற்றி வருகிறது அனைவரும் இருந்தது. எனவே ரஜ்ஜ பொருத்தத்தில் பாதரட்சி கேதுவின் சாரம் பெற்ற நட்சத்திரமான அஸ்வினி, மகம், மூலம் மற்றும் புதன் சாரம் பெற்ற ஆயில்யம், கேட்டை, ரேவதி, அதாவது 4 பாதரட்சி, தொடைரட்சி, உதிரரட்சி, கண்டரட்சி, சிரசரட்சியில் இந்த பதிவில் நாம் பாதரட்சியை பற்றி பார்ப்போம். பாதரட்சி பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் பாதரட்சியாக திருமணம் செய்தால் அவர்களுக்கு பிரயாணத்தில் தீங்கு உண்டாகும். இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகள் வேலைவாய்ப்பில் அவர்களுக்கு விசா கிடைக்காமல் பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம். ஏற்கனவே இந்த கேதுவும் புதனும் வேதையில் வருவதால் கணவன் மனைவி வாழ்நாளில் பெரும்பகுதி பிரிந்து வாழக்கூடிய பாக்கியம் ஏற்படும் என்ற கூற்றுப்படி இது வேதையிலும் வருகிறது. கேதுவும் புதனும் வேதை மற்றும் இந்த பாதரட்சியினால் ரஜ்ஜு பொருத்தன் பார்த்து பயந்து கொண்டுள்ள அனைத்து நேயர்களுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சிக்காக தொடர்ந்து 3வது பகுதியாக ரட்ச பொருத்தத்தை பற்றி இந்த பதிவில் நான் பார்க்க இருக்கிறோம். பாதரட்சியினால் பிரயாணத்தில் தான் தீங்கு உண்டாகுமே தவிர வேறு ஏதும் தீமையான பலன்கள் நடைபெறாது. மற்றும் இதில் கேதுவும் புதனும் வேதை, அது இல்லாமல் ரட்ச பொருத்தத்தில் பாதரட்சி, இந்த 3 நட்சத்திரம் ஒன்றுக்கு ஒன்று மேற்கொண்டு இந்த மகமும், மூலம் மற்றும் ஆயில்யம், கேட்டை, அதாவது அஸ்வினி, ஆயில்யம் தவிர 4 நட்சத்திரமும் ராட்சச கணத்தில் வருவதால் ராட்சச கணம் என்பது ஆண் பெண் இருவரும் இந்த கணத்தில் திருமணம் செய்தால் ஒருவருக்கு ஒத்து போகாது. எனவே ராட்சச கணமே பொருத்தம் பார்க்க வேண்டும். மனுஷ கணத்துடனும் தேவகணத்துடன் ஒத்து போகாது. எனவே ராட்சச கணத்தினால் இருக்கக்கூடிய ஒரு பிடிவாதம் அல்லது பிரிவினை என்ற ஒரு பிரச்சனைகள், ஒருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை, அதிலேயே சகட யோகம் என்றும் சஷ்டாசகம் என்றும் மாட்டிக்கொள்ளக்கூடிய ராசியில் மாட்டிக்கொள்ளும். அது மாதிரி நடப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. ஏட்டிக்கு போட்டி, ஒரு குணமும் ஒத்து போகாத ஒரு தன்மை. இதுவே ராட்சச கணத்தினுடைய பிடிவாதம் அல்லது நீ சொல்வதை நான் கேள், நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகளினால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ரட்ச பொருத்தத்திலேயே பாதரட்சியை பற்றி சொல்லும் பொழுது வேதையை பற்றியும் கூறுகிறேன், கண பொருத்தத்தை பற்றியும் கூறுகிறேன். இந்த 4 நட்சத்திரம் ராட்சச கணத்தில் வருவதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுவே பரிகாரமாகும். இந்த ரட்ச பொருத்தத்தை வைத்து பல மாதிரியாக கூறுவதை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு விழிப்புணர்ச்சிக்காக இந்த பதிவை நான் வெளியிடுகிறேன். எனவே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டால் வாழ்க்கை இனிமையாகவும் சுபிட்சமாகவும் அமைந்து வாழ்நாளை இன்பமயமானதாக கொண்டு செல்லலாம். இது என அனுபவங்கள்.
பார்த்த பல நபர்களில் இந்த ராட்சச கணத்தினால் ஒருவருக்கொருவர் வித்தியாசமான பிரிவினைகளை ஏற்படுத்தி ஒருவருக்கொருவர் குணாதியங்களையும் சரி ஒரு இதிலையும் ஒத்துப்போகாத ஒரு தன்மையும் ஏற்படுத்தும் என்பது அனுபவபூர்வமாக என்னுடைய ஆய்வு அனுபவங்களில் நான் பார்த்தவையாகும். எனவே இந்த பதிவை பயனடைய உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். இளம் தலைமுறையினர் எமது பதிவுகளை தொடர்ந்து பார்க்கக்கூடிய 25 வயது to 35 வயது நேயர்களுக்கான தொடர்ந்து இந்த ரட்ச பொருத்தத்தை பற்றி விளக்கங்கள் தந்து கொண்டு உள்ளேன். இந்த ரட்ச பொருத்தத்தை இது 3வது பதிவாகும். பயனடைந்து உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் இளம் தலைமுறையினரும் பயனடைய வேண்டும். யாம் பெற்ற என்பம் இவ்வயம் பெறவும், யாம் பெற்ற சிரமங்கள் இவ்வகையை பெறக்கூடாது. நன்றி, வணக்கம். தொடரும், வளரும்.